Hi students, in this video you are going to see about chapter 12 continuation DML commands. Once the schema or structure of the table is created, values can be added to the table. நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஎம்எல் கமாண்ட்ஸ். ஸோ வி ஹாவ் அ 3 டிஎம்எல் கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ இன்சர்ட், செகண்ட் ஒன் இஸ் அ delete, third one is a update. So with the help of these commands we add data into the table. First we are going to see about insert command. Insert command helps to add new data to the database or add new records to the table. ஸோ இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாஸை டேபிளில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹியர் அவங்க ஜென்ரல் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இன்சர்ட் இன்டூ. ஸோ இன்சர்ட் இன்டூன்றது வந்து கீவேர்ட். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ரைட் இன்சர்ட் இன்டூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம டேபிளோட நேம் எழுதணும். எந்த டேபிளில் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேமை இங்கே நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் நமக்கு எந்தெந்த காலம்ஸில் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த காலமோட லிஸ்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும், என்னென்ன காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் இஸ் ஆல்சோ எ கீவேர்ட். ஸோ வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம்லேயும் என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த command for a insert data into the table. So now we are going to see one example. We are going to insert two records into the table. So first one பார்த்தீங்கன்னா insert into. So insert intoன்றது keyword, student அப்படின்றது டேபிளோட நேம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட், நெக்ஸ்ட்டு அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸு, தென் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமோட நேம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் மீன்ஸ் what data we are going to insert into the table that we have to mention here. So values பக்கத்தில் ஒரு bracket open பண்ணிட்டு we have to mention the data 100, then Ashish, M17, Chennai, then close the bracket. So already you know end of each command we have to keep the semicolon. That is must. If when we are giving the values the data is a number na no problem. If the data is a string or a character அப்படின்னா we have to mention that within a single quotation. ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ செகண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா சேம் இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூஸ். ஸோ ஹியர் தே given the different values 102 Adarsh, M18 Delhi. So now we are going to insert two data into the table. So after insert the data the table look like this. The order of values must match the order of columns in the create table command. இங்கே நம்ம காலம்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ்னா 5 காலம்ஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த 5 காலம்ஸ்க்கான டேட்டாஸையும் நம்ம வேல்யூஸில் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது என்ன ஆப்ஷனல் தான். வேல்யூஸை மட்டும் நம்ம டைரெக்டாக கொடுத்தாலே போதும். ஸோ த கமாண்ட் டு ஆட் வேல்யூஸ் இன்டு த ஸ்டூடெண்ட் டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ஸோ டைரெக்டாக நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம், காலம் நேம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது இன்சர்ட் த டேட்டா ஒன் பை ஒன் ஆர்டர்லி. So the table look like this. So if we give only the values the table look like this. The above command insert the record into the student table. To add data to only some columns in a record by specifying the column name and their data. இப்போ எனக்கு 5 காலம்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு 2 காலம்ஸில் மட்டும்தான் நான் டேட்டா என்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்னென்ன காலம்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். எல்லா காலம்ஸ்லேயும் நம்ம டேட்டா என்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நோ நீட் டு மென்ஷன் த காலம்ஸ் நேம்ஸ். நவ் ஷால் வி சி ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் ஒன்லி டேட்டா இன்ட்டு 3 காலம்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த 3 காலம்ஸை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ். இதுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 103 ஆயுஷ், டெல்லி. ஸோ இதை மட்டும்தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். But when we are seeing the table I can see the remaining data also. How I can see the remaining data? நான் அந்த டேட்டாஸ்லாம் என்டரே பண்ணலையே,
அப்போ எப்படி அங்கே இருக்குன்னா that is the default value. நாம் ஆல்ரெடி டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருப்போம். சப்போஸ் த யூசர் வந்து டேட்டா என்டர் பண்ணலை அப்படின்னா அதுவே ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கும். அதுதான் என்னது டிஃபால்ட்டு வேல்யூ. இப்போ இங்கே ஆயுஷ்ன்றவங்க மேல், ஸோ எம்ன்றது அதுவே எடுத்துக்கிச்சு. லைக் தட் ஏஜ் ஆல்சோ itself taken. So the above command adds the following record with the default values m for gender and age as 18. ஜெண்டரையும் ஏஜையும் அதுவாகவே எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிற டிஃபால்ட்டு வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஒன், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் admission number, name, place, values 104 Abhinand Chennai. So again we are adding the another record only in 3 columns. After adding these datas, if we list the items from the table, it's look like this. So totally we have 5 records in the table. The fields that are not given in the insert command will take default values. இப்போ நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது காலம் ஸ்பெசிஃபை பண்ணலை, வேல்யூஸ் நம்ம என்டர் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், டிஃபால்ட்டு வேல்யூஸை அந்த இடத்துல ஃபில் பண்ணிடும். அப்படி இல்லைனா நல் அப்படின்ற வேல்யூவை, டிஃபால்ட்டு வேல்யூவும் இல்லை அப்படின்னா நல் அப்படின்ற வேல்யூவை அந்த இடத்துல ஃபில் பண்ணிடும். In the insert command, the fields that are omitted will have either default value defined or null value. Next one is a delete command. இப்போ நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். Next one is a delete command. If I don't want some records, how I can delete that? The delete command permanently removes one or more records from the table. So we can able to delete a one record or a more than a one record from the table with the help of a delete command. It removes the entire row, not individual fields of the row. இப்போ ஒரு காலம்ஸ், ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் இருக்குது, ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த 5 டேட்டாஸ் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு தேர்டு டேட்டா மட்டும் delete பண்ணணும், இல்லை ஃபோர்த்து டேட்டா மட்டும் delete பண்ணணும்னா என்னால் delete பண்ண முடியாது. ஸோ delete கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த என்டையர் ரோவையே தான் நம்மளால் delete பண்ண முடியும். ஸோ த கமாண்ட் delete கமாண்ட் பார்த்தீங்கன்னா delete from. ஸோ delete fromன்றது என்னது, கீவேர்டு. ஸோ delete from டேபிள் நேம் நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேர்ன்றது கீவேர்ட். நெக்ஸ்ட்டு we have to mention the condition. So this is the command for delete. For example, to delete record whose admission number is 104. ஸோ நான் இப்போ அந்த டேபிள்லேருந்து 104 அப்படின்ற ரெக்கார்டை நான் delete பண்ணணும். ஸோ வாட் இஸ் த கமாண்ட்னா delete from student. ஸோ ஸ்டூடெண்ட்றது என்னது, டேபிளோட நேம். where admission number is equal to 104. ஸோ admission number is equal to 104ன்றது என்னது, கண்டிஷன். ஸோ எந்த அட்மிஷன் நம்பர் 104 இருக்கோ அந்த ரெக்கார்டை, அந்த ரோவை கம்ப்ளீட்டாக delete பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கமாண்ட். So the following record is deleted from the student table. So after we execute this command, this row will delete from the student table. If I want to delete all the rows from the student table, I have to give delete star from student. இந்த மாதிரி நம்ம delete command கொடுத்தாலே போதும், it delete all the records from the student table. The table will be empty now. ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸையும் delete பண்ணதுக்கப்புறம் டேபிள் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். ஆனால் டெஸ்ட்ராய் ஆகாது. அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும், டெஸ்ட்ராய் ஆகவே ஆகாது. அதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ we will see about the drop command later. Next we are going to see update command. The update command updates some or all data values in a database. ஸோ update அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இருக்க டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது என்னன்னு சொல்கிறோம், அப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். It can update one or more records in a table. ஸோ நம்ம அட் ஏ டைமில் ஒன் ரெக்கார்ட்லேயும் சேஞ்ச் பண்ணலாம், ஆர் மோர் தென் ஒன் ரெக்கார்ட்லேயும் நம்ம டேட்டாஸை அப்டேட் பண்ணலாம். The update command specifies the rows to be changed using the where class and the new data using the set keyword. நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும், அந்த வேர்டுக்கு பதிலாக என்ன வேர்டு கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம செட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணணும்.
ஸோ என்ன கமாண்ட் அப்படின்னா அப்டேட். ஸோ அப்டேட்ன்றது என்னது கீவேர்டு. டேபிள் நேம்னா நம்மளோட டேபிளோட நேம். நெக்ஸ்ட்டு செட்டுன்றது கீவேர்ட். தென் வி ஹாவ் டு மென்ஷன் த காலம் நேம், எந்த காலமில் எந்த வேல்யூ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். மோர் தென் ஒன் வேல்யூ அப்படின்னா கமா யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேர்ன்றது கீவேர்ட். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு மென்ஷன் த கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் த அப்டேட் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட். ஸோ அப்டேட்ன்றது என்னது கீவேர்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ன்றது டேபிளோட நேம். செட்டுன்றது எகெயின் கீவேர்ட். நெக்ஸ்ட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20. நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஏஜை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி 18 இல்லை 17 இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஜை 20ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு கண்டிஷன் என்னென்னா பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு பெங்களூர். எந்த பிளேஸுக்கு நேராக பெங்களூர் இருக்கோ அந்த பிளேஸில் நான் என்ன பண்ணணும், ஏஜ்ன்ற காலமில் 20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணாக்கா நமக்கு டேபிள் இப்படி தான் கிடைக்கும். தேர்டு ரோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்னு இருக்குது. ஸோ பெங்களூர்ன்ற பிளேஸில் ஏஜுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ அப்டேட். இப்போ எனக்கு ஒரு டேட்டா மட்டும்தான் நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஒன் டேட்டா ஐ வாண்ட் டு சேஞ்ச்னா ஐ ஹாவ் டு யூஸ் த கமா. ஸோ கமாவை யூஸ் பண்ணி நான் மோர் தென் ஒன் டேட்டா ஐ கேன் அப்டேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18, பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு சென்னை. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஏஜையும் சேஞ்ச் பண்ணுறேன், பிளேஸையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். வேர் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 102. எந்த ரோவில் அட்மிஷன் நம்பர் 102 இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரோவில் இருக்க ஏஜை 18ஆகவும் பிளேஸை சென்னையாகவும் நான் சேஞ்ச் பண்ணணும். So this is the meaning of this command. So after executed this command the table look like this. இப்போ 102 அப்படின்ற ரோவில் பார்த்தீங்கன்னா ஏஜ் 18ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு, பிளேஸ் வந்து சென்னைன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் update command. So far we saw about insert command, delete command and update command. So these three are the DDL commands. So next we are going to see some additional DDL commands. First one பார்த்தீங்கன்னா alter command. So the alter command is used to alter the table structure like adding a column, renaming the existing column, changing the data type of any column or size of the column or delete column from the table. நான் இந்த ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி டேபிளோட ஸ்ட்ரக்சரையே என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். என்னென்ன சேஞ்சஸ்னால் ஒரு புது காலம் வேணும்னா எனக்கு ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு காலமோட நேம் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தட் ஆல்சோ ஐ கேன் டூ இட். நெக்ஸ்ட்டு இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த டேட்டா டைப் ஆஃப் த காலம் ஆர் சைஸ் ஆஃப் த காலம் அப்படின்னாலும் ஐ கேன் சேஞ்ச் இட். Next if I want to delete a column from the table that also I can do it with the help of alter command. So the alter command எப்படி எழுதணும்னா first we have to write alter table. So alter table என்றது keyword. Next நம்ம என்ன பண்ணணும், table name mention பண்ணணும். So now we are going to add a new column. So that's why we have to use the keyword add. ஸோ ஆடுன்னு ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன காலம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணணும், அதோட டேட்டா டைப் அண்டு சைஸ் வி ஹாவ் டு மென்ஷன் ஹியர். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் கமாண்ட் ஃபார் அ ஆல்டர். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see one example. ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்றது என்னது, டேபிளோட நேம். ஆட் அட்ரஸ் கேரக்டர். ஸோ வி ஆடட் நவ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா கேரக்டர். இதுதான் வந்து ஒரு காலமை ஒரு டேபிளில் ஆட் பண்ணுறதுக்கான கமாண்டு. நெக்ஸ்ட்டு ஒன் டு மாடிஃபை எக்ஸிஸ்டிங் காலம் ஆஃப் டேபிள். ஆல்ரெடி ஒரு காலம் இருக்குது, அதை நான் வந்து மாடிஃபை பண்ணணும்னா அதுக்கு என்ன கமாண்ட்னா த ஆல்டர் டேபிள் கமாண்ட் கேன் பி யூஸ்டு வித் த மாடிஃபை கிளாஸ். லைக்வைஸ் ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபை அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நியூ காலம் நான் ஆட் பண்ணணும்னா ஆடுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி இருக்க காலமை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னா மாடிஃபை அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணணும். ஸோ மாடிஃபை, then we have to mention the column name, data type and size. So these things we have to mention here. So for example alter table student modify address character 25. ஸோ அட்ரஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட சைஸை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதோட சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், 25 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
So the above command will modify the address column of the student table to now hold 25 characters. So first பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். So now I changed the size of the address column. Next, the alter command can be used to rename an existing column. So already ஒரு காலம் இருக்குது, அதோட நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா alter table name, we have to use the keyword rename. So add பண்ணணும்னா addன்ற keyword யூஸ் பண்ணோம், modify பண்ணணும்னா modify அப்படின்ற keyword யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு காலமோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ I am using rename. இங்கே என்ன பண்ணணும், ஓல்டு காலம் நேம். ஸோ ஆல்ரெடி இருக்க காலம் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு டூன்னு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நியூ காலம் நேம், இந்த காலம்க்கு பதிலாக இந்த நேம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம் அட்ரஸ் டு சிட்டி. இப்போ காலமில் அட்ரஸ்ன்னு ஆல்ரெடி இருக்குது, அதை நான் என்னவா சேஞ்ச் பண்ணுறேன், சிட்டியாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த கமெண்ட் டு ரீநேம் த காலம். The alter command can also be used to remove a column or all columns. For example, to remove a particular column, the drop column is used with the alter table. To remove a particular field, the command can be used as, for example, I want to delete a full column. ஸோ அந்த டைமில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், alter கமாண்டுக்குள்ளே நான் drop கமாண்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ alter, we have to write the table name, then we have to use the drop column, then we have to mention the column name. For example, now I am going to remove city column from the table. So what is the command na, alter table, then we have to write the table name student, drop column city. So after executing this command, city அப்படின்ற column என்ன ஆகும், delete ஆகிடும். So this is the use of alter command. Next we are going to see truncate command. So the truncate command is used to delete all the rows from the table. இது என்ன பண்ணும், எல்லா ரோஸையும் delete பண்ணிடும், பட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் மட்டும் அங்கேயே இருக்கும். அதுக்கான அந்த டேட்டாஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ஃப்ரீ பண்ணிவிடும். அந்த டேபிளில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் delete பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஆக்குப்பை பண்ண ஸ்பேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடும், ஃப்ரீ பண்ணிவிடும். பட் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் அங்கே இருக்கும் டேட்டா பேஸில். ஸோ ஹவு வி கேன் ரைட் த ட்ரங்கேட் கமாண்ட்னா, வி ஹாவ் டு ரைட் ட்ரங்கேட் டேபிள் நேம், தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து delete பண்ணுறாங்க. அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, delete பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த கமாண்ட்னா, ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ரிமூவ்ஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் டேபிள். அந்த ரெக்கார்ட்ஸ் ஆக்குப்பை பண்ண ஸ்பேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஃப்ரீ பண்ணிவிடும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் அ ட்ரங்கேட் கமாண்ட். நெக்ஸ்ட் ஒன், drop table command. The drop table command is used to remove a table from the database. So drop table command யூஸ் பண்ணால் டேட்டாபேஸ்லேருந்து அந்த டேபிளையே கம்ப்ளீட்டாக delete பண்ணிடும். If you drop a table, all the rows in the table is deleted and the table structure is removed from the database. இப்போ நான் டேபிளை ஃபுல்லாக delete பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு I want to delete all the datas from the table. நான் டேட்டாஸ் எல்லாத்தையும் delete பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் டேபிளை வந்து delete பண்ண முடியும். ஒன்ஸ் delete பண்ணிட்டா, டேபிளை வந்து ட்ராப் பண்ணிட்டா நம்மளால் திரும்ப எடுக்கவே முடியாது. But there is a condition for dropping a table, it must be an empty table. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது, நான் ஒரு டேபிளை delete பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அது உள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் வந்து delete பண்ணணும். ஸோ how I can delete the datas from the table with the help of the delete command. நான் delete star from student அப்படின்னு நான் கொடுத்தாலே போதும், அந்த டேபிளில் இருக்க எல்லா டேட்டாஸுமே என்ன ஆகும், delete ஆகிடும். So now we will see how to write the drop table command. Just we have to write a drop table. So drop table the keyword, then we have to mention the table name. So for example, drop table student. இப்போ இந்த கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் டேட்டாபேஸ்லேருந்தே delete ஆகிடும். ஸோ we cannot get it back. So now we just recall delete, truncate and drop statement. So delete statement, the delete command deletes only the rows from the table based on the condition given in the var class, or deletes all the rows from the table.
if no condition is specified but it does not free the space containing the table. இப்போ நான் delete command யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்ம கண்டிஷனுக்கு கொடுக்குற கண்டிஷன் தகுந்த மாதிரி அது ரோஸ் எல்லாத்தையும் delete பண்ணும். இப்போ நான் எந்த கண்டிஷனுமே ஸ்பெசிஃபை பண்ணலை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இட் delete all the rows from the table. ஆனால் டேட்டா ஆக்குபை பண்ண ஸ்பேஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் அ delete command. Next one is a truncate. The truncate command is used to delete all the rows. The structure remains in the table and free the space containing the table. Truncate யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணும், it removes all the records from the table. எல்லா ரோஸையும் delete பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் ஆக்குபை பண்ண ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். பட் டேபிளோட ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸில் அப்படியே தான் இருக்கும். Next one is a drop command. The drop command is used to remove an object from the database. இது என்ன பண்ணும், டோட்டலாகவே டேபிளை டேட்டாபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். If you drop a table, all the rows in the table is deleted and the table structure is removed from the database. Once a table is dropped, we cannot get it back. நம்ம டேபிளை ஒரு டைமாக ட்ராப் பண்ணிட்டா நம்மளால் திரும்ப எடுக்கவே முடியாது. That's all students. In this video you learned about DML commands. So read in your book once or twice. You just create a table on your own and apply all these commands. Thank you students.